அனைவருக்கும் வணக்கம். தோல்வி நம்ம வாழ்க்கையில் ஏற்பட்டுருச்சு. அதுலேருந்து நான் எப்படி மீள்றது, அதற்கான வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு பாட்டு தான் இந்த தோல்வி. அதாவது நம்ம நினச்ச விஷயங்கள் நமக்கு நடக்காமல் இல்லை நமக்கு கிடைக்காம போகிறது தான் இந்த தோல்வி அப்படிங்கிறோம். ஸோ நமக்கு ஒரு தோல்வி ஏற்பட்டுச்சு, ஏதோ ஒரு வகையில் எந்த ஒரு விளையாட்டுலையோ இல்லை ஒரு பண ரீதியாக நமக்கு ஏதோ தோல்விங்கிறது நிறைய ஒவ்வொருத்தவங்களுக்கும் அது தோல்விங்கிறது மாறுபடும். அப்படி ஒரு தோல்வி நமக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா நிறைய பேர் அதிலேயே முடங்கிடுவாங்க. அந்த தோல்வி அவங்கள முடக்கி அவங்க வாழ்க்கையே அடுத்து என்ன பண்ணுறது எது பண்ணுறது எதுவுமே தெரியாது, அப்படியே முடக்கிடும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த தோல்வியை வெற்றி கொள்ளணும். எப்படி? ஃபஸ்ட்டு விஷயம் அப்படின்னா அந்த தோல்வி நடந்ததையும் நம்ம மறந்துடணும். ஃபஸ்ட்டு விஷயம் அந்த தோல்வியை மறக்கணும். நமக்கு அப்படி ஒரு தோல்வி ஏற்பட்டது அப்படிங்கிறதே நமக்கு நினைவு இருக்கக்கூடாது. அதுதான் முதல் விஷயம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா சில பேர்லாம் பார்த்திங்கன்னா அந்த தோல்வியை ஏற்றுக்குவாங்க. அதாவது எனக்கு இவங்களால தான் எனக்கு இப்படி ஆச்சு, அவங்களால இப்படி ஆச்சு, அப்புறம் ஜாதகம் சரியில்லை, இயற்கை ஏதோ ஒரு வகையில் அவங்க தோல்வியை ஜஸ்டிஃபை பண்ணிக்குவாங்க. எனக்கு இதான் விதிக்கப்பட்டிருக்கு, இறைவன் தோல்வி தான் எனக்கு விதிச்சிருக்கான் அப்படின்னு அதை ஏற்றுக்கிறது அதுவுமே கூடாது. தோல்வியை என்றைக்குமே நீங்கள் ஏற்றுக்கக்கூடாது. அப்படி ஏற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தொடர்ந்து தோல்விகள் தான் பரிசாக கிடைக்கும். மூணாவது என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த தோல்வியிலிருந்து மீளணும். அப்படின்னா என்ன பண்ணணும்னா, நான் எங்கே தோற்றேன், நான் ஒரு இடத்துல இந்த விஷயத்த நான் சரியாக பண்ணல, எனக்கு தோல்வி கிடச்சிருச்சு அப்படின்னா அந்த விஷயம் என்ன அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி பண்ணணும். அது உங்களுக்கு ஒரு விஷயம் புரியும். அது எந்த இதில் உங்களுக்கு தான் தெரியும். ஓகேங்களா? அதாவது ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறீங்க, அது தோற்றுருச்சுன்னா எந்த இடத்துல நான் தப்பு பண்ணேன் அப்படின்னு நீங்கள் ரியலைஸ் பண்ணும்போது உங்களுக்கு விஷயம் புரியும். அப்போ அதை நிவர்த்தி செஞ்சுட்டு அடுத்து ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணுங்கள். அப்போ கரெக்டாக வரும். அப்போயுமே உங்களுக்கு தப்பாக வந்துச்சுன்னா நீங்கள் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க. எப்போ சரியாக வருதோ அப்போ உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். நீங்கள் 1 செகண்ட் எனக்கு தப்பாக வந்துருச்சு நிப்பாட்டிக்கிட்டீங்கன்னா நீங்கள் அவ்வளோதான், அப்படியே நின்றுவீங்க, அந்த இடத்துல நின்றுவீங்க. அடுத்து நீங்கள் வெற்றியை நோக்கி பயணம் இருக்காது, தோல்வி தான் உங்களுக்கு இருக்கும், உங்கள் வாழ்க்கையும் தோற்று போயிடும். அப்போ வெற்றியை நோக்கி பயணம் வேணும்னா நிறைய தோல்விகள் ஏற்படணும். இந்த தோல்விகள் தான் நம்மளை ஒரு புத்துணர்ச்சியாக இயங்க வைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் தோல்வியை மறந்துடுங்க. ரெண்டாவது, நீங்கள் தோல்வியை என்றைக்குமே ஏற்றுக்காதீங்க. மூணாவது, அந்த தோல்வியிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொண்டோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த கற்றுக்கொண்டதை வைத்து அடுத்து அந்த விஷயத்தை கரெக்டாக பண்ணி நம்ம வெற்றியை அடையணும்.